இது எங்கள் வீட்டில் இருக்க மருதாணி செடி பார்த்திங்கன்னா, கொடி மருதாணின்னு சொல்லுவாங்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே கொடி மாரி அப்படியே போயிட்டே இருக்கும். இது வந்து நல்லா சிவக்குங்க. இதை நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால இப்படி உடச்சி உடச்சி விட்ருவோம். இந்த மாதிரி புதுசா இலைகள் வரக்குள்ள நாங்கள் வந்து அது தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்காக நிறைய யூஸ் பண்ணுவோம். அது கூடவே பார்த்திங்கன்னா, செம்பருத்தி பூ இலைகள் இது 2த்தையும் சேர்த்து அரைச்சி அது கூடவே அப்படியே நல்லா மைய அரைச்சிடணும். அப்படியே வளவளன்னு இருக்கும். அதை அப்படியே தலைக்கு தேய்ச்சி குளிச்சோன்னு வைங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹீட்டு இந்த இப்போ வெயில் காலம் இல்லைங்களா, ஹீட்டுக்கெல்லாம் அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும். இது அடிக்கடி வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணாலே போதும். முடி கொட்டுற பிரச்சனைலாம் கொஞ்சம் கம்மியாயிரும். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சோம்னா கொல கொலன்னு இருக்கணும். அப்படியே வளவளன்னு இருக்கணும். இது இன்றைக்கி என் பையனுக்கு தான் நான் இன்றைக்கி அரைச்சி போட்டு விட்றேன். நாங்கள் இந்த மாதிரி சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. இது ஒரு 1/2 மணி நேரம் தேய்ச்சி குளிச்சுட்டு அப்படியே முடி பார்க்கணும். அப்படியே பட்டு மாதிரி இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.